கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய தினம் கூட நாம் எதை பார்க்க போகிறோம் என்றால், இப்பொழுது நீங்கள் சமூக வலைத்தளங்களிலும் அப்படியாக யூடியூப்களிலும் அப்படியாக பல வீடியோக்களை பார்க்கும்போது 2020ஆம் ஆண்டு அநேக பெரிய ஊழியக்காரர்கள் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறவில்லை என்று, அதை குறித்து இன்னும் சில ஊழியக்காரர்கள் அப்படியாக அவர்கள் இன்டர்நெட்டிலே யூடியூப்லே சில வீடியோக்களை வெளியிட்டிருக்கிற காரியத்தை நீங்கள் பார்த்திருக்கக்கூடும். அவர்களை குறித்து கள்ள தீர்க்கதரிசிகள் என்றும், அவர்கள் சொன்னது ஏன் நடக்கவில்லை என்றும், அவர்களுடைய வாயிலே பொய்யின் ஆவி இருக்கிறது என்றும் அநேக காரியங்களை குறித்து, அதுவும் நம்முடைய இந்தியாவிலே மிகவும் பேர் பெற்ற ஊழியர்கள் அவர்கள் சொன்ன தீர்க்க தரிசனங்கள். அதிலும் குறிப்பாக 2019ஆம் ஆண்டும் கூட அந்த நாடாளுமன்ற அந்த தேர்தலிலே ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று பெரிய ஊழியக்காரர்கள் சொன்னதை நாம் கேட்டிருக்கக்கூடும், பார்த்திருக்கக்கூடும். அது மட்டுமல்லாமல் 2020ஆம் வருஷம் தொடக்கத்திலே அநேக பெரிய ஊழியக்காரர்கள் இந்த வருடம் எப்படி இருக்கும் என்று தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். ஆனால் எல்லாருக்குமே நன்றாக தெரியும் 2020ஆவது வருடம் எப்படியாக கடந்து போனது என்று. நாம் இப்பொழுது கடைசி மாதத்திலே கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் இந்த வருடம் முழுவதுமாக எப்படி கடந்து சென்றது என்று நாம் பார்த்திருக்கக்கூடும். அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவின் அந்த தேர்தலிலும் கூட டொனால்ட் ட்ரம்ப் வருவார் என்று இந்தியாவில் உள்ள பிரபலமான சில தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் ஊழியக்காரர்கள். ஆனால் அதுவும் நிறைவேறவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, இதையெல்லாம் சுட்டி காண்பிக்கிற ஒரு சில வீடியோக்களை ஒரு சில ஊழியக்காரர்கள் அவர்கள் சமூக வலைத்தளங்களிலே பதிவிட்டிருந்தார்கள். ஆனால் இந்த பதிவீடு, என்னுடைய பதிவீடு, அவர்களை குறை சொல்லும் வண்ணமாக அல்ல. ஆனால் அது உண்மைதான். அவர்கள் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் 2020ஆம் ஆண்டுக்கோ அமெரிக்காவின் தேர்தலுக்கோ இல்லாவிட்டால் இந்தியாவில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காகவோ அவர்கள் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் ஒன்றும் நிறைவேறவில்லை. அது உண்மையான காரியம். அதிலே மறுக்க ஒன்றுமே இல்லை. அப்படி என்றால் பாருங்கள், அந்த தீர்க்க தரிசனங்களை சொல்லிவிட்டு அது நிறைவேறவில்லை என்ற உடனே அதிலேயும் ஒரு சில பிரபலமான ஊழியக்காரர்கள் திரும்பவுமாக அவர்கள் அப்படியாக அந்த காணொளியை வெளியிட்டதை நாம் பார்த்திருக்கக்கூடும். நான் சொன்னது இப்படி இல்லை, அப்படி இல்லை என்று, இல்லாவிட்டால் நான் சொன்னது ஆண்டை குறிக்கவில்லை, அது பின்னதாக நிறைவேறும் என்று சமாளிக்கிற ஒரு சில காணொளிகளை விட்ட காரியத்தை நாம் பார்க்கக்கூடும். தேவனுடைய பிள்ளைகளே, இது யாரையும் குற்றப்படுத்துவதற்காக அல்ல. தேவனுடைய நாமத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்திருந்தால் அது கண்டிப்பாக நிறைவேறும். அதில் ஒரு மாற்றமும் இல்லை. நீங்கள் உண்மையாக தேவனுடைய நாமத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தீர்கள் என்றால் திரும்பவுமாக நீங்கள் ஒரு காணொளியை விட்டு அது இப்படி இல்லை, அது அப்படி இல்லை, நான் சொன்னது பின்பாக நடக்கும் என்று சமாளிக்க தேவையே கிடையாது. ஏனென்றால் தேவன் சொன்னால் சொன்னபடி ஆகும். அப்படி என்றால் நான் இந்த காரியங்களை சிந்தித்து கொண்டிருக்கும் போது அதை தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏன் அநேகம் புகழ்பெற்ற ஊழியக்காரர்கள் புகழ்பெற்ற ஊழியங்களிலிருந்து தேவனுடைய நாமத்தை கொண்டு தீர்க்க தரிசனம் உரைத்து அது நடைபெறவில்லை என்றால், ஒரு சில காரியங்களை நான் தியானிக்க ஆரம்பித்தேன். பாருங்கள், இன்று நாம் இந்தியா தேசத்திலே ஊழியங்கள் மத்தியிலே பார்ப்போம் என்றால் இப்படிப்பட்ட நான் சொல்ல போகிற காரியங்கள் நடக்கின்றன. அதனால்தான் தேவன் அந்த ஊழியக்காரர்களை கொண்டு இந்தியா தேசத்தை அசைக்க முடியவில்லை. இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இன்று ஊழியர்களின் மத்தியிலே காணப்படுகிறது. இப்பொழுது நான் சொல்ல போகிற காரியங்கள், அதனால்தான் தேவன் இந்தியா தேசத்தை அசைக்க முடியவில்லை, இந்தியா தேசத்து தலைவர்களை சந்திக்க முடியவில்லை, இந்தியா தேசத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகவில்லை, இந்தியா தேசத்தில் உள்ள சபைகளுக்கு விரோதமாக அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, இந்தியா தேசத்தில் உள்ள ஊழியர்களுக்கு விரோதமாக அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் இந்த ஊழியர்களின் மத்தியிலே
அது எவ்வளோ பேர் பெற்ற ஊழியர்களாகவும் இருக்கலாம். ஆனால் அவர்களிலே காணப்படுகிற இந்த காரியங்கள் நிமித்தமாக தேவன், பரலோகத்தின் தேவன், அவர் ஒரு எழுப்புதலை இந்தியா தேசத்திலே கொண்டு வர முடியவில்லை. பாருங்கள், அதை தான் நான் இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முதலாவது நாம் பார்ப்போம் என்றால், இந்தியா தேசத்தில் உள்ள பெரிய ஊழியர்காரர்களின் மத்தியிலே இந்த ஒரு காரியம் மிகவும் பரவலாக காணப்படுகிறது. யார் பெரியவன் என்று. நீ பெரியவனா, நான் பெரியவனா, என்னுடைய ஊழியம் பெரியதா, உன்னுடைய ஊழியம் பெரியதா, என்னுடைய சபை பெரியதா, உன்னுடைய சபை பெரியதா, என்னுடைய சபைகள் அதிக ஆத்துமாக்கள் இருக்கிறார்களா, உன்னுடைய சபையில் அதிக ஆத்துமாக்கள் இருக்கிறார்களா, உனக்கு அதிக சபைகள் இருக்கிறதா, எனக்கு அதிக சபைகள் இருக்கிறதா என்று போட்டி போடுகிற காரியத்தை இந்தியா தேசத்திலே ஊழியர்களின் மத்தியிலே, ஊழியங்களின் மத்தியிலே நாம் கண்கூடாக பார்க்கக்கூடும். ஒருவேளை இதை கண்டு கொண்டிருக்கிற நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம். ஏனென்றால் ஒரு சில சமயத்தில் நாம் உண்மையை ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். இதை நான் சொல்வதனால் அல்ல, நான் வேத ஆதாரத்தோடு சொல்லப் போகிறேன். ஆனால் இதை ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஏனென்றால் தேசத்தில் எழுப்புதல் இல்லை என்று அநேக கூட்டங்களை நடத்துகிறார்கள். ஏன் எழுப்புதல் வரவில்லை? இப்போது சொல்லப் போகிற குணாதிசயங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் ஊழியர்களின் மத்தியிலே காணப்படுகிறது நிமித்தமாக தேசத்திலே எழுப்புதலை காண முடியாமல் போகிறது. அதனால் அது சிறிய ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, பெரிய ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எத்தனை வருடம் ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, எத்தனை சபையை நடத்துகிறவர்களாக இருந்தாலும் சரி, எத்தனை ஸ்தாபனத்தை தாங்குகிறவர்களாக இருந்தாலும் சரி, எத்தனை பெரிய பெரிய கூட்டங்கள் உங்களுடைய கூட்டத்துக்கு வருகிறதா இருந்தாலும் சரி, நான் சொல்லப்போகிற காரியங்களை நாம் நிதானித்து நம்மை ஆராய்ந்து பார்த்து ஒத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் யாரும் நாங்கள் பெரிய ஊழியக்காரர்கள், எங்களை பற்றி யாரும் பேசக்கூடாது, பேசினால் நியாய தீர்ப்பு வரும் என்பது அல்ல. இது நடக்கிற காரியம். அப்பொழுது நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். அது நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு சில காரியங்கள் நம்மிடத்தில் காணப்படும் என்றால் அதை நாம் ஒத்துக்கொண்டு நம்மை சரி செய்து தேவனுடைய காரியங்களை சரியாக நடப்பிக்கும் போது அவர் உங்களை கொண்டு தேசத்தை அசைப்பது நிச்சயம். பாருங்கள், அதில் முதலாவது காரியம் நான் சொன்னேன், யார் பெரியவன் என்று. வேதாகமத்திலே நாம் பார்க்க முடியும், புதிய ஏற்பாட்டிலே. அதுவும் யாரிடத்தில் என்றால், இயேசுவோடு இருந்த சீஷர்களின் மத்தியிலே ஒரு வாக்குவாதம் உண்டானதை நாம் பார்க்க முடியும். பாருங்கள், அதை தான் நாம் வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷத்திலே 9வது அதிகாரத்திலே பாருங்கள், 34வது வசனத்திலே சொல்லுகிறது, அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள், ஏனெனில் அவர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியில் தர்க்கம் பண்ணினார்கள். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், லூக்கா தன்னுடைய சுவிசேஷத்தில் எப்படியாக எழுதுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே 22வது அதிகாரம் 24வது வசனம் விதமாக சொல்கிறது. பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 22-24. அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. அங்கே மார்க் எழுதுகிறார் தர்க்கம் உண்டாயிற்று என்று, லூக்கா சுவிசேஷகன் எழுதுகிறார் வாக்குவாதம் உண்டாயிற்று என்று. இது இன்றைய தினத்தில் ஊழியம் செய்கிற பிரபலமான இந்திய ஊழியர்களிடத்திலே காணப்படுகிற காரியம். ஒரு மனத்தாழ்மை கிடையாது. நான் பெரியவன், நீ பெரியவன், என்னுடைய ஊழியம் பெரியது, உன்னுடைய ஊழியம் பெரியது, எனக்கு அதிக கூட்டம் வருகிறது, உனக்கு அதிக கூட்டம் வருகிறது என்று போட்டி போடுகிற காரியம். யார் பெரியவன்? தங்களை தாங்களே பெரியவர்களாக காட்டிக்கொள்கிற ஒரு அனுபவம். இதனால் தான் என்னவோ தேவனுடைய ஆவியானவர் அசைவாட முடியவில்லை. இந்தியா தேசத்திலே எழுப்புதல் வர முடியவில்லை. கூட்டம் கூட்டமாக ஜெபிக்கிறார்கள், ஆனால் என்ன புண்ணியம்? அதுக்கு ஒரு யூஸும் கிடையாது. ஏனென்றால் மனத்தாழ்மை வராதபடிக்கு நீ பெரியவனா நான் பெரியவனா என்று ஊழியர்கள் நீங்கள் அடித்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இந்தியா தேசத்திலே எழுப்புதல் வரவே வர முடியாது. இன்று மட்டுமில்லை, 100 ஆண்டுகளானாலும் சரி, இந்தியா தேசத்தில் எழுப்புதல் வர வேண்டும் என்றால் ஊழியர்கள் முதலாவது தங்களை தாழ்த்தி
மற்றவர்களை கனமுள்ளவர்களாக எண்ண வேண்டும். சாதாரணமாக ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது மிகவும் தாழ்மையாக ஆரம்பிப்பார்கள். ஆனால் ஒரு சில வசதி வாய்ப்புகள் வந்தவுடனே, இன்னும் அநேக சபைகளை நிறுவினவுடனே, ஒரு ஸ்தாபகத்தை நிறுவினவுடனே அவர்களுக்குள்ளாக பெருமை வந்துவிடும். நான் தான் பெரியவன், என்னை விட வேறு யாரும் இல்லை என்று. தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், அவர்கள் சீஷர்கள் தங்களுக்குள்ளே யார் பெரியவன் என்று தர்க்கம் பண்ணினார்கள், வாக்குவாதம் பண்ணினார்கள் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. இது இந்திய தேசத்திலே ஊழியர்கள் மத்தியிலே இப்பொழுது காணப்படுகிற உண்மையான காரியம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களே, நீங்கள் இதை மறுப்பதற்கு ஒரு சாத்தியமும் இல்லை. அநேக ஊழியர்கள், எல்லா ஊழியக்காரர்களையும் நான் சொல்லவில்லை, ஆனால் அநேகம் பிரபலமான ஸ்தாபனத்தையுடைய ஊழியக்காரர்கள் மத்தியிலே இது பரவலாக காணப்படுகிறது. தங்களை தாங்களே பெரியதாக எண்ணிக்கொள்வது. அதனால் தான் என்னவோ பாருங்கள், அவர்கள் எவ்வளோ பேர் பெற்ற ஊழியக்காரர்களாக இருந்தாலும் அவர்கள் சொல்லுகிற தீர்க்க தரிசனங்கள் ஏன் நிறைவேற மாட்டியிருக்கிறது என்றால், முதலாவது அவர்களுக்குள்ளே தாழ்மை இல்லை. எவன் பெரியவன் என்கிற வாக்குவாதம், எவன் பெரியவன் என்கிற அந்த வாக்குவாதங்கள், தர்க்கிப்பு அவர்களிடத்திலே காணப்படுகிறது. இந்த காரியங்கள் ஊழியக்காரர்களை விட்டு, ஊழியர்களை விட்டு, ஊழியங்களை விட்டு மறையும் என்றால் தேவன் தேசத்திலே ஒரு எழுப்புதலை கொண்டு வருவது நிச்சயம். அடுத்ததாக பாருங்கள், இரண்டாவது காரியத்தை நான் சிந்தித்து கொண்டிருந்த போது பாருங்கள், இன்று அநேக ஊழியங்களிலே மனுஷரை பிரியப்படுத்துகிற காரியங்கள் காணப்படுகின்றன. மனுஷரை பிரியப்படுத்துகிற காரியங்கள். அதனால்தான் என்னவோ இந்தியா தேசத்தில் எழுப்புதல் வரமாட்டேங்குது. பாருங்கள், சபையை ஆரம்பிக்கும் போது, ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது, அந்த அழைக்கப்பட்ட அழைப்பிலே அவர்கள் கடந்து வந்து ஊழியத்தை தேவனுக்காக ஆரம்பிக்கிறார்கள். மிகவும் தியாக உள்ளத்தோடு ஆரம்பிக்கிறார்கள். மிகவும் கஷ்டமான சூழ்நிலையிலே ஆரம்பிக்கிறார்கள். மிகவும் பிரயாசப்பட்டு தேவனுக்காக ஓடுகிறார்கள், உழைக்கிறார்கள். ஆனால் அது மட்டுமல்லாமல் பாருங்கள், சத்தியத்தை சத்தியமாக பேசுவார்கள். ஆனால் ஒரு சில காலங்கள் கடந்து சென்ற பின்பு, சபை வளர்ந்தவுடன், விசுவாசிகள் அதிகமானவுடன், கூட்டம் கூடினவுடன், அந்த சத்தியத்தை சத்தியமாய் பேசுகிற காரியங்கள் ஊழியர்களை விட்டு கடந்து போகிறதை நாம் காண முடியும். இது மிகவும் பரிதாபமான ஒரு நிலைமை இன்று இந்தியாவில் நடக்கிற ஊழியங்களின் மத்தியிலே. எங்கள் மக்கள் போய்விடுவார்களோ, எங்கே கூடின கூட்டம் கலைந்து விடுமோ என்று அவர்கள் சத்தியத்தை பேசுவதை விட்டு மனுஷர்களை பிரியப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆரம்பத்திலே நன்றாக வசனத்தை உறுதியாய் பேசியிருப்பார்கள். தேவனுடைய ஆவியினாலே ஏவப்பட்டு வசனத்தை பேசியிருப்பார்கள். ஆனால் ஒரு சில காலங்கள் கடந்த பின்பு, ஊழியத்தில் ஒரு நல்ல நிலைமை வந்த பின்பு, கூட்டம் கூடின போது, சபை விஸ்தாரமான போது, அவர்கள் தாங்கள் அந்த சத்தியத்தை சத்தியமாய் பேசின காரியங்களை மறந்துவிட்டு, ஜனங்கள் தங்களை விட்டு போய்விடக்கூடாது, தங்களுடைய சபையிலே இருக்க வேண்டும், தங்களுடைய சபையை விட்டு மற்ற சபைகளுக்கு போய்விடக்கூடாது என்று அவர்களுக்கு நயனிப்பான வசனத்தை எடுத்து கூறியவர்களாய் மாறிவிடுகிறார்கள். இதையும் நாம் அநேக சபைகளிலே நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் அவர்கள் இழிவான ஆதாயத்திற்காக அப்படி மாறிவிடுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், வசனம் என்ன சொல்கிறது என்று நான் வசன ஆதாரத்துடன் நான் சொல்லுகிறேன். என்னுடைய சொந்தத்திலிருந்தோ சுயத்திலிருந்தோ நான் சொல்லவில்லை. ஆனால் இந்த காரியங்களை நான் நிதானித்த போது, ஆவியானவர் எதை வெளிப்படுத்தினாரோ அதை தான் நான் சொல்லுகிறேன். ஆவியானவர் எதை உணர்த்தினாரோ அதை தான் நான் சொல்லுகிறேன். பாருங்கள், மனுஷரை பிரியப்படுத்துகிற இரண்டாவது காரியம், மனுஷரை பிரியப்படுத்துகிற காரியங்கள் என்று சபைகளிலே காணப்படுகின்றன. அதனால்தான் என்னவோ தேவ ஆவியானவர் சபைகளுக்குள்ளே அசைவாடுதல் கிடையாது. இந்தியா தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வர முடியவில்லை. ஏனென்றால் தேவ ஊழியர்கள் மனுஷரை பிரியப்படுத்துகிற காரியங்கள் அவர்களிலே காணப்படுகிறது. பாருங்கள், இப்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே அவர் சொல்லுகிறார். பாருங்கள், கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே நான் வாசிக்கிறேன் அந்த வசனத்தை. 1வது அதிகாரத்திலே பாருங்கள், 10வது வசனம். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்?
மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாயிருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே கலாத்திய சபைக்கு எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது பாருங்கள், அவர் கேட்கிறார், நான் யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன் என்று. இப்பொழுது அநேக பிரபலமான ஊழியக்காரர்களும் மனுஷரை பிரியப்படுத்துவதிலே குறியாக இருக்கிறார்கள். தேவனுடைய காரியங்களை மறந்துவிட்டு, தேவனுடைய சத்தியத்தை சத்தியமாய் பேசுவதை விட்டுவிட்டு, வேதத்தின் மகத்துவங்களை ஜனங்களுக்கு எடுத்து கூறுவதை விட்டுவிட்டு, எப்படி அவர்களை நய வசனிப்பினால் அவர்களை தக்க வைத்து கொள்ளலாம், தங்களுக்கு கிடைக்கிற காணிக்கைகளை எப்படி தக்க வைத்து கொள்ளலாம் என்று மனுஷரை பிரியப்படுத்துகிற வசனங்களை பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் சத்தியத்தை சத்தியமாய் பேசினால் எங்கே சத்ருவாய் மாறிவிடுவோனோ என்று அவர்கள் பயந்து சத்தியத்தை சத்தியமாய் பேசாதபடிக்கு அவர்கள் மனுஷர்களை பிரியப்படுத்துகிற வசனங்களை பேசுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். பாருங்கள், அநேக வசனங்கள் வேதாகமத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல முடியும். சவுலை ராஜாவாக மாற்றினார். சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் சவுலை முதலாவது ராஜாவாக தேவன் ஏற்படுத்தினார். ஜனங்கள் கேட்டது உண்மை, ஆனால் தேவன் சவுலை ராஜாவாக ஏற்படுத்தி கொடுத்தார். பாருங்கள், அவன் மனுஷர்களை, தன்னுடைய ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாகி தேவனுடைய கட்டளையை அவன் நிராகரித்து அமலேக்கியரை முழுவதுமாக மடங்கடிக்க வேண்டும் என்று சொன்னதை அவன் மறந்து விட்டவனாய் ஜனங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தான் என்று வசனம் சொல்கிறது. ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் அவன் தேவனுடைய கட்டளையை மறந்து அவன் ஜனங்களுக்கு செவி கொடுத்தான் என்று வசனம் சொல்கிறது. அங்கே என்ன நிலைமை நேர்ந்தது அவனுக்கு? அவன் தன் ராஜ்யபாரத்தை இழந்தான் என்று வசனம் சொல்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றும் அநேக ஊழியக்காரர்கள் மனுஷர்கள் என்ன சொல்வார்களோ, ஐயோ சத்தியத்தை சத்தியமாய் பேசிவிட்டால் எங்கே ஓடிவிடுவார்களோ மற்ற சபைக்கு என்று மிகவும் பயந்து சத்தியத்தை சத்தியமாய் பேசாதபடிக்கு அவர்கள் அப்படியாக மனுஷர்களை பிரியப்படுத்தும் வண்ணமாக வசனத்தை பேச ஆரம்பிக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் பாருங்கள், எசேக்கியேல் தீர்க்கதரிசி மிகவும் அழகாக சொல்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 18வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 18வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது. பாருங்கள், ஆத்துமாக்களை வேட்டையாடும்படிக்கு சகல கைகளுக்கும் தழுவணைகளை தைத்து அந்தந்த வயதுள்ளவர்களுடைய தலைக்கும் தலையணைகளை உண்டு பண்ணுகிறவர்களுக்கு ஐயோ, நீங்கள் என் ஜனத்தின் ஆத்துமாக்களை வேட்டையாடி அவைகளை உங்களுக்கு உயிரோடே காப்பாற்றுவீர்களோ. பாருங்கள், எவ்வளோ ஒரு மிகவும் பயங்கரமான வசனம். பாருங்கள், அந்தந்த வயதுள்ளவர்களுக்கு சகல கைகளுக்கும் தழுவணைகளை தைத்து. அது என்னவென்றால், இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நாம் சோஃபாவிலே எங்கே உட்காரும்போது கைக்கு ஒரு அப்படியாக தழுவணையை வைத்து கொள்கிறோம், கம்ஃபர்ட்டாக இருக்கிறதுக்கு. இதை தான் குறிக்கிறது. விசுவாசிகள் கடினமான வசனத்தை பொறுத்து கொள்ளாதபடிக்கு அவர்கள் செவி உணர்வுள்ளவர்களாகி தங்களுக்கு இச்சைக்கு ஏற்ற போதகர்களை தெரிந்து கொண்டார்கள் என்று இன்னொரு வசனம் சொல்கிறது. அதேபோல்தான் ஊழியக்காரர்களும் அப்படி தான் நடக்கிறார்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், சகல கைகளுக்கும் தழுவணைகளை தைத்து. நல்ல கம்ஃபர்ட்டாக இருங்க. உங்களை நாங்கள் கடிந்து கொள்ள மாட்டோம், சத்தியத்தை வைத்து உங்களுடைய இருதயத்தில் குத்தப்பட மாட்டாது, உங்களுக்கு மிகவும் உங்களுக்கு ஏற்றவாறு உங்களுக்கு வசனத்தை பேசுவோம் என்று சகல கைகளுக்கும் தழுவணைகளை தைத்து அந்தந்த வயதுள்ளவர்களுடைய தலைக்கும் தலையணைகளை உண்டு பண்ணுகிறவர்கள் கையோ. அதுவும் எதை குறிக்கிறது என்றால், நம்ம பெட்டில் படுக்கும்போது தலையணையை வைத்துக்கிட்டு கம்ஃபர்டபுளாக படுக்கும். அதுதான். நல்லா படுத்து உறங்குங்க. சத்தியத்தை சத்தியமாக நாங்கள் சொல்ல மாட்டோம். அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் இன்று அநேக ஊழியங்களில் இந்தியா தேசத்தில் காணப்படுகின்றபடியால் தான் அவர்களுடைய தீர்க்க தரிசனங்களும் பொய்யா இருக்கிறது. ஒருவேளை எவ்வளோ பெரிய ஊழியக்காரர்களாகவும் இருக்கலாம்.
நான் அநேக பெரிய ஊழியக்காரர்களுடைய பிரசங்கத்தை கேட்டிருக்கிறேன். ஞானஸ்தானத்தை பற்றி பேசுவது கிடையாது. முழுக்க ஞானஸ்தானத்தை பற்றி, பரிசுத்த ஆவியை பெறுவதை குறித்து பேசுவது கிடையாது. எவ்வளோ ஒரு வேதனையான காரியம். எப்பொழுதும் கிருபை 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 என்றே பேசி கொண்டிருப்பார்கள். எப்பொழுதும் ஆசீர்வாதம் 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 என்றே பேசி கொண்டிருப்பார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்கிறார், அப்படிப்பட்ட ஊழியங்கள் தான் இப்பொழுது இந்தியாவில் அநேக இடங்களில் நடந்து கொண்டிருக்கேன். அந்தந்த வயதுள்ளவர்களுக்கு தலையணைகளை தைத்து கொடுக்கிற காரியங்கள். அது மட்டுமல்லாமல் பாருங்கள், இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 56வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 56வது அதிகாரம். பாருங்கள், இந்த ஊழியக்காரர்களை குறித்து ஜனங்களுக்கு சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்காதபடிக்கு, எச்சரிக்கை கொடுக்காதபடிக்கு, அவர்கள் பாவம் செய்துவிட்டு சபைக்கு வந்தாலும் காணிக்கை கிடைக்குமே என்று சொல்லி அவர்களை கண்டிக்காதபடிக்கு, அவர்களை உணர்த்தாதபடிக்கு, தேவ வசனத்தின் மூலமாக அவர்களை உணர்த்தாதபடிக்கு இருக்கிற ஊழியக்காரர்களை குறித்து, மனுஷரை பிரியப்படுத்துகிற ஊழியக்காரர்களை குறித்து இங்கே வசனம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் 56வது அதிகாரத்திலே 10வது வசனமும் 11வது வசனமும் விதமாக சொல்லுகிறது. அவனுடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர், அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள், தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்து கொள்ளுகிறவர்கள், நித்திரை பெரியர், திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள், பகுத்தறிவில்லாத மேய்ப்பர், அவர்களில் ஒவ்வொருவரும் தன் தன் வழியையும் அவன் தன் தன் மூளையிலிருந்து தன் தன் பொலிவையும் நோக்கி கொண்டிருக்கிறான். பாருங்கள், எவ்வளோ பயங்கரமான ஒரு வசனம். குலைக்க மாட்டாத நாய்கள் அப்படின்னா என்ன மீனிங்? ஒரு ஆபத்து வருகிறது என்று தெரிந்தும், ஒரு வீட்டிலே ஒரு நாய் வளர்க்கிறார்கள் என்றால், திருடன் வருகிறான் என்றால், யாரோ தெரியாதவர்கள் வருகிறார்கள் என்று அந்த நாய் குலைக்கணும். அப்போ சத்ருவாகிய பிசாசானவன் ஆத்துமாக்களை வேட்டையாட வரும்போது அந்த ஆத்துமாக்களை காப்பதற்காக ஊழியக்காரர்கள் வசனத்தை எடுத்து சொல்ல வேண்டும். ஆனால் இவர்கள் ஏன் மனுஷரை பிரியப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்றால், அதனுடைய முக்கிய காரணம், ஏன் மனுஷர்களை திருப்தி செய்ய வேண்டும், அவர்களுக்கு கடினமான வசனத்தை போதிக்கக்கூடாது என்று ஏன் நினைக்கிறார்கள் என்றால், அதில் 11வது வசனத்திலே கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவனவன் தன் தன் மூளையிலிருந்து தன் தன் பொலிவையும் நோக்கி கொண்டிருக்கிறான். இவங்களுக்கு என்ன ஆதாயம் வேணுங்கிறத மட்டும் பார்த்து கொண்டே இருக்காங்க. இவங்களுக்கு ஆத்துமா எப்படி போனாலும் நடக்கும். அந்த திருடனாகிய பிசாசானவன் அந்த ஆத்துமாவை வேட்டையாடினாலும் இவர்களுக்கு ஒன்றும் இல்லை. இவர்களுக்கு வேண்டியது அவர்களுடைய பொலிவு, அவர்களுடைய வருமானம், அவர்களுடைய காணிக்கை. தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷரை பிரியப்படுத்துகிற ஊழியக்காரர்கள் அநேக ஊழியங்களில் இன்று இந்தியாவில் பெருகியிருக்கிறார்கள். அதனால்தான் இந்தியா தேசம் இன்னும் அசைக்கப்படவில்லை. அதனால்தான் இந்தியா தேசம் இன்னும் தேவனை அறிந்து கொள்ள முடியவில்லை. அதனால்தான் இந்தியா தேசத்தில் இன்னும் அநேக கோடிக்கணக்கான ஜனங்கள் கர்த்தரை அறியாமல் இருக்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறியாமல் இருக்கிறார்கள். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களின் நிமித்தமாக, மனுஷரை பிரியப்படுத்துகிற ஊழியக்காரர்கள் நிமித்தமாக, மனுஷர்களை எச்சரிக்காதபடிக்கு, வசனத்தை வசனமாய் போதிக்காதபடிக்கு, சத்தியத்தை சத்தியமாய் போதிக்காதபடிக்கு, நீதியை நீதியாய் பிரசங்கியாதபடிக்கு, இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் மனுஷரை பிரியப்படுத்த விரும்புகிறபடியினால் அவர்கள் இப்படி காணப்படுகிறார்கள். இது 2வது காரியம். 1வது காரியம் நாம் பார்த்தோம், யார் பெரியவன் என்கிற வாக்குவாதம் உண்டாயிற்று. 2வது காரியம் மனுஷரை பிரியப்படுத்துகிற காரியம். 3வதாக பாருங்கள், 3வதாக நாம் பார்க்க போகிற காரியம் ஆடம்பர வாழ்க்கை. ஆடம்பர வாழ்க்கை இன்றைய ஊழியங்களிலே காணப்படுகிறது. ஆடம்பர வாழ்க்கை இன்று ஊழியக்காரர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. ஆடம்பர வாழ்க்கை இன்று பெரிய பெரிய ஊழியர்களின் வாழ்க்கையிலே காணப்படுகிறது. எஸ், அவர்கள் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது நன்றாக ஆரம்பித்திருப்பார்கள், சிறிய அளவில் ஆரம்பித்திருப்பார்கள், கஷ்டப்பட்டு ஆரம்பித்திருப்பார்கள், மிகவும் வேதனையோடும் கண்ணீரோடும் பசியோடும் ஆரம்பித்தது உண்மைதான், அது மறுப்பதற்கு அல்ல. ஆனால் நன்ற நிலைமையில் வரும்போது, நன்றாக அதிக காணிக்கைகள் வருமானங்கள் வரும்போது,
காணிக்கைகளை ஊழியத்துக்கு செலவழிக்காதபடிக்கு, ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுக்காதபடிக்கு, சபைகளை நிறுவாதபடிக்கு, இவர்கள் அந்த காணிக்கை பணங்களையும் மக்களுடைய பணங்களையும் அது தேவனுக்கு போய் சேர வேண்டிய பணத்தையும் இவர்கள் தங்களுடைய ஆடம்பர வாழ்க்கைக்கு செலவழிக்கிறதை நாம் இப்பொழுது இருக்கிற ஊழியங்களிலே பார்க்க முடியும். எஸ், ஊழியக்காரர்களுக்கு வாகனங்கள் தேவைதான், அதிலே மறுப்பதற்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அது நீங்கள் ஆடி கார் தான் வாங்குவேன், BMW கார் தான் வாங்குவேன் என்று 50 லட்சம் 60 லட்சம் கார் உங்களுக்கு தேவையில்லையே. கேட்டால் சொல்லுவது நாங்கள் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள் என்று. எதை சொல்லுகிறீர்கள்? ராஜாதி ராஜாவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அவர் கழுதையின் மேலும் கழுதையின் மறியின் மேலும் ஏறி வந்தார் என்று வசனம் சொல்கிறது. சீயோன் குமாரத்தியை கம்பீரித்து மகிழ்ந்து பாடு, உன் தேவனாகிய கர்த்தர் அவர் கழுதையின் மேலும். அப்படியாக வசனம் சொல்கிறது பாருங்கள். சகரியா 9:9 வசனம் சொல்கிறது. சகரியா 9:9 சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமா இருக்கிறார். அவர் இந்த உலகத்தின் இரட்சகர், பிதாவின் மடியில் செல்ல பிள்ளையாய் வீற்றிருந்தவர். அவர் இந்த உலகத்துக்கு வந்தபோது கந்தை துணியை அணிந்தவராய் ஒரு தச்சனுடைய வீட்டிலே பிறந்தார். மிகவும் எளிமையான நிலைமையிலே காணப்பட்டார். ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரங்கள் கேட்டால் நாங்கள் ராஜாவினுடைய பிள்ளைகள், நாங்கள் இப்படிதான் இருப்போம் என்று. எஸ், நான் திரும்பவுமாக சொல்கிறேன், வாகனம் தேவை உங்களுக்கு, அதில் ஒரு தப்பும் கிடையாது. ஆனால் 50 லட்சம் 60 லட்சம் வாகனத்தை வாங்குகிறீர்கள். யாருடைய பணம்? மக்களுடைய காணிக்கைகள். மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதனால்தான் இந்தியா தேசத்தில் எழுப்புதல் உண்டாக முடியவில்லை. உங்கள் நிமித்தமாக, உங்களை போன்ற ஊழியக்காரர்கள் நிமித்தமாக. மிகவும் ஆடம்பரமான வாழ்க்கை. எப்படியாக லூக்கா சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த ஐஸ்வர்யவானை குறித்து, அவன் வெளியேறப்பெற்ற வஸ்திரம் தரித்து அனிதனமும் சம்பரமுமாய் வாழ்ந்து வந்தான். இப்படிப்பட்ட நிலைமைதான் என்று அநேக ஊழியக்காரர்களிடத்திலும் காணப்படுகிறது. வெளியேறப்பட்ட வஸ்திரங்களை தரித்து வெளியேறப்பட்ட வாகனங்களை வைத்துக்கொண்டு அனுதினமும் சம்பிரமமாய் வாழுகிற ஊழியக்காரனே, உன் நிமித்தமாக இந்தியா தேசத்தில் இன்னும் எழுப்புதல் வர முடியவில்லை. அதிலும் ஒரு சில ஊழியக்காரர்கள் நாங்கள் இன்னும் சிறிது காலத்திலே நாங்கள் ஜெட் விமானத்திலே பறப்போம் என்று. தேவன் நியாயம் தீர்க்கும் போது நீங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஒரு சில ஊழியக்காரர்கள் அந்த கன்வென்ஷன் நடக்கிற இடத்திலே உள்ளே கடந்து வரும்போது தேரிலே கடந்து வருகிறார்கள். நீங்கள் என்ன ராஜாவா? தேரிலே கடந்து வருகிறார்கள். இன்னும் சில ஊழியக்காரர்களுக்கு சால்வைகள் போர்த்தப்படுகிறது. நீங்கள் என்ன அரசியல்வாதியா? இன்னும் ஒரு சில ஊழியக்காரருடைய கார்கள் முன்னாலேயும் பின்னாலேயும் அவர்களுக்கு கார்கள் கடந்து வர வேண்டுமா? நீங்கள் என்ன அரசியல்வாதியா? அரசியலா நடத்துகிறீர்கள்? நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரர். நீங்கள் சொல்லலாம் இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே கார் இல்லை என்று. அவர் நினைத்தால் அவரும் ரதத்திலே வந்திருக்க முடியும். ஆனால் அவர் ரதத்திலே வரவில்லையே. அவர் கழுதையின் மேலும் கழுதையின் மரியின் மேலும் ஏறி வந்தார். இன்னும் அநேக ஊழியக்காரர்கள் வருஷந்தோறும் சொத்து வாங்குகிற காரியம். வருஷந்தோறும் சொத்து வாங்கி சொத்துக்களை குவிக்கிற ஊழியக்காரர்கள் உண்டு. வெளியே பார்வைக்கு அவர்களுடைய வீட்டிலே நகைகளை கலட்டி விடுவார்கள். அவர்களுடைய மனைவிமார்கள் சொல்வார்கள், நாங்கள் தேவனுக்காக எல்லாவற்றையும் துறந்து விட்டோம் என்று. அசைகிற சொத்தை நீ கலற்றி வைக்கிற நீ அசையாத சொத்தை நீ சேர்த்து வைப்பது ஏன்? ஆடம்பர வாழ்க்கை. இது நிமித்தமாக தேவன் இந்தியா தேசத்தை ரட்சிக்க முடியவில்லை. இது நிமித்தமாக நீங்கள் புத்தாண்டிலே சொல்லுகிற வாக்குத்தத்த வசனங்கள் நிறைவேற மாட்டேங்குது. உங்கள் நிமித்தமாகவே. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒன்று சிந்திப்போமா? இந்த முதலாம் பாகத்தை நான் வெளியிட்டிருக்கிறேன். இன்னும் அநேக காரியங்கள் வரும்.
பின்னாக உள்ள காணொளிகளிலே. முதலாவது காரியம் நாம் பார்த்தோம். இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரர்களுடைய மத்தியிலே யார் பெரியவன் என்கிற காரியங்கள் இருக்கின்றன. இரண்டாவது, மனுஷரை பிரியப்படுத்துகிற காரியங்கள் இருக்கின்றன. மூன்றாவதாக, ஆடம்பர வாழ்க்கை செய்கிற காரியங்கள் காணப்படுகின்றன. நான் வசன ஆதாரத்தோடு சொல்லியிருக்கிறேன். இன்னும் அநேக காரியங்கள் கர்த்தர் சித்தமானால் நாளைக்கு பார்ப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.